வெல்கம் பேக் டு ரிஷித்ஸ் கிச்சன். இன்னைக்கு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 5லிருந்து 6 பல்லு உள்ளி, ஒரு பெருவிரல் சைஸ் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நச்சீரகம், கடுகு, உளுந்து, அதோட இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரக்குள்ள டைஸ் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா தாளிச்சு கொள்ளணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வாசனை போகும் வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் துண்டு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அல்லது உங்களோட ஸ்பைசஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவும் போட்டுக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இனி டைஸ் பண்ணி வச்ச 2 பெரிய தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா வேக வச்சு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ள பீசஸாக வெட்டி வச்ச பன்னீரை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். பன்னீர் அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணீரையும் விட்டு லைட்டாக கிளறி விட்டு கொள்ளுங்க. இனி இதோட 1 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரையும் லோ ஃப்ளேமில் பன்னீர் வேக வச்சு இறக்கினா டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.